ஸோ எந்த செடிய வந்து எந்த திசையில வந்து நம்ம வளர்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்குன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. விருட்ச சாஸ்திரம் அப்படின்னே இருக்கு. ஒரு செடி வீட்ல வளர்க்க போறாங்க அப்படின்னாக்கா, எந்த மாரியான டைரக்ஷன்ல எந்த செடி வைக்கலாம்? அது வந்து அவங்களுக்கு என்ன மாரியான சிறப்புகள் தரும்? இந்த முள்ளு செடி, பால் தரக்கூடிய இப்போ உடைச்ச பால் ஊத்தும்பாங்க அந்த செடிகள். இதெல்லாம் வந்து வீட்ல வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில ரோஜா வகைகள் வீட்ல வளர்க்கக்கூடாது. பன்னீர் ரோஸை தவிர நீங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியலா நிறைய ரெட் ரோஸு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றியை தராது. கிழக்கு சூரியன் உதிக்கக்கூடிய திசை, அந்த இடத்துல துளசி செடி தான் மெயினா வைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கற்றாழை செடி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது சனியால பீடைகள் இருக்கு, தோஷங்கள் இருக்கு, அதை ஆஃப் பண்ணக்கூடியது கற்றாழைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. தெற்கு சொன்னா யமனுடைய தசை, தெற்கு தசையை தலை வச்சு படுக்கிற, தெற்கு தசையை வீட்டு வாசல் வைக்கக்கூட. நிறைய பேரோட அன்றாட வாழ்க்கைக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். தெற்கு வாசல்ல தான் வீடு இருக்கும். ஒரே வழி, அந்த வாசல்ல மல்லிகைப்பூ செடி. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். ஓகே மேம்.